அனைவருக்கும் வணக்கம். நான் சண்முக வேலாயுதம். போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு கடந்த 9 வருடங்களாக அகவிலைப்படி உயர்வு வழங்காமல் இருந்தது. தனது வாழ்நாளுக்குள் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஏக்கத்திலே அனைவரும் இருந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக அகவிலைப்படி உயர்வு ஒரு இடைக்கால நிவாரணமாக ஒரு சிறு தொகை, அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய தொகையில் 20% மட்டும் முதல் கட்டமாக பிப்ரவரி மற்றும் மார்ச் மாத பென்ஷனுடன் அனைவருக்கும் கிடைத்துள்ளது. இது எவ்வாறு கிடைத்துள்ளது, இதற்கு கருவியாக இருந்தது யார் போன்ற விஷயங்கள் எல்லாம் இதுவரை அனைத்து ஓய்வூதியர்களும் அறிந்த ஒன்று. இருப்பினும் இந்த பலன் கிடைப்பதற்கு கோவை பேரவையின் ஒரு அங்கமான போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற அலுவலர் நலச்சங்கம் தமிழகத்தில் உள்ள 8 போக்குவரத்து கழகங்களிலும் உள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் நலச்சங்கங்களின் பேரவை சென்னையின் ஆதரவுடன் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து அதன் தொடர்ச்சியாக பல வழக்குகளை அரசு மேல்முறையீடுகளை செய்தாலும் அத்தனையும் கிட்டத்தட்ட 12 நிலைகளிலே அரசின் மேல்முறையீடுகளை நாம் வெற்றி கண்டு அனைத்தும் இன்றைய நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்கின் சாராம்சம் குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கோவை பேரவை முதலாக 7வது ஊதிய குழு பரிந்துரைப்படி மற்றும் 12(3) செட்டில்மெண்ட் ஒப்பந்தப்படி ஊதிய உயர்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் உயர்வு வழங்காமல் இருந்த தருணம் 1/9/2019 முதல் அனைவருக்கும் திருத்தி அமைக்கப்பட்ட பென்ஷன் கிடைக்கப்பெற்றது. ஆனால் அதே தருணம் அந்த பலன் எவ்வாறு கிடைத்தது? கோவை பேரவையின் அங்கமான போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற அலுவலர் நலச்சங்கம் சென்னை நீதிமன்றத்திலே 26,478/2018 என்ற வழக்கை தொடர்ந்து அந்த பலன் கொடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பெற்றும் நிர்வாகமும் அரசும் வழங்காத காரணத்தினால் மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கண்டெம்ட் பி 917/2019 என்ற வழக்கினை தொடர்ந்து நடத்தி அதன் பலனாக 1/9/2019 முதல் 599 அலுவலர்கள் மற்றும் பொறியாளர்களுக்கும் பே கமிஷனில் பென்ஷன் வாங்குபவர்கள் மற்றும் கிட்டத்தட்ட 6,000 ஒப்பந்தப்படி 12(3) செட்டில்மெண்ட் படி பென்ஷன் உயர்வு பெற்றவர்களும் அடங்குவார்கள். இந்த நிலையில் 142 ஜிஓ என அரசு ஒரு ஜிஓவை வெளியிட்டு, ஜிஓ வெளியிட்ட நாள் முதல் 1/9/19 முதல் தான் வழங்க முடியும் ப்ராஸ்பெக்ட் எஃபெக்ட் என்றும், டிஏ அகவிலைப்படியை பொறுத்தவரை தற்பொழுது வழங்கும் அகவிலைப்படியே தொடரும். கரண்ட் டிஏ ஷால் பி கிவன் வித்தவுட் எனி சேஞ்ச் என்ற சரத்துக்களுடன் அந்த ஆணையை போட்டு 23 மாத அரியர்ஸ் பென்ஷன் அரியர்ஸ் ஊதிய குழு ஒப்பந்த பரிந்துரைப்படி பென்ஷன் பெறுபவர்களுக்கும் 16 மாத பென்ஷன் அரியர்ஸ் ஒப்பந்த உயர்வுப்படி பெறும் 12(3) செட்டில்மெண்ட் பணியாளர்களுக்கும் வழங்க மறுத்தது. அதேபோல் டிஏவும் 5% எனவும் ஏற்கனவே 119% 1/1/16க்கு முன்னாடி பெற்றுக்கொண்டிருந்தவர்களுக்கு அதே நிலை தொடரும் என்ற அவலநிலை இருந்தது. இதனை எதிர்த்து போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற அலுவலர் நலச்சங்கம் கோவை பேரவை மற்றும் அலுவலர்கள் சங்க பேரவையின் ஆதரவுடன் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்புடன் 142 ஜிஓவை மதுரை உயர்நீதிமன்றத்திலே சேலஞ்ச் செய்து ஒரு வழக்கை தொடுத்தது. அதன் எண் 1147/2020. அதிலே நாம்
மதுரை நீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞர் திரு அஜ்மல் கான் அவர்களை அமர்த்தி இந்த வழக்கினை வாதாடினோம். இறுதியில் 2/3/2023 அன்று 142 ஜிஓ மாடிஃபை செய்து அனைவருக்கும் அந்த 23 மாத அரியர்ஸ், பென்ஷன் அரியர்ஸ் மற்றும் 16 மாத பென்ஷன் அரியர்ஸ் 6000 தொழிலாளிகளுக்கும் வழங்க வேண்டும். அதேபோல் பணியில் உள்ள பணியாளர்களுக்கு என்ன அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுகிறதோ அதே அகவிலைப்படி ஓய்வு பெற்றவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று தனி நீதியரசர் அவர்களால் உத்தரவு பெறப்பட்டது. இருப்பினும் நிர்வாகமும் அரசும் அதை செவிசாய்க்காததினால் கோவை பேரவை அங்கமான அலுவலர் சங்கம் கோவை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு WPMD 1471/2023 என்ற வழக்கை தொடர்ந்து நடத்தியது. கிட்டத்தட்ட 18 விசாரணைகள் முடிந்த நிலையிலே இன்னும் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் ஒரு தீர்ப்பின் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது இந்த இடைக்கால நிவாரணம் கடந்த 2 மாதங்களாக வழங்கப்பட்டு வருகிறது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தாலும் அட்மினிஸ்ட்ரேட்டர், பென்ஷன் ட்ரஸ்டினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த அவமதிப்பு வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே மேல்முறையீடு மதுரை உயர் நீதிமன்றத்திலே 2 நீதிபதிகள் அமர்விலே WA 1240 என்ற வழக்கினை தொடர்ந்தார்கள். அந்த வழக்கினை தொடர்ந்து 2-3 மாத காலத்திலே 5 விசாரணையில் அவர்களது மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது, டிஸ்மிஸ் ஆகிவிட்டது. என்ன மாதிரி டிஸ்மிஸ் ஆகியது? நீதியரசர் அவர்கள் அவர்களது தீர்ப்பிலே அரசு ஊழியர்களுக்கு எப்பொழுதெல்லாம் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுகிறதோ அப்பொழுது போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான சரத்தினை பதிவு செய்து அந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் அரசின் வாதம் போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கென்று தனியாக பென்ஷன் ட்ரஸ்ட் உள்ளது, அதற்கு பென்ஷன் ரூல் தனியாக இருக்கிறது. டிஏவை பொறுத்தவரை ரூல் 20A அதன்படிதான் நாங்கள் வழங்க முடியும், அதில் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதனால்தான் நாங்கள் அரசாணை பிறப்பித்தோம் என்று வாதாடினார்கள். அத்தனை வாதங்களையும் ஸ்டாச்சுட்டரி ரூலுக்கு எகைன்ஸ்டாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அரசாணை பிறப்பிக்க இயலாது என்ற சரத்தினையும் அந்த தீர்ப்பிலே வழங்கி அந்த வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. சரி, இவர்கள் ஏன் 20A பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அரசாங்கமும் நிர்வாகமும் என்று பார்ப்போம். 20A ரூல் என்ன சொல்கிறது? இன் அடிஷன் டு பேசிக் பென்ஷன் நாமினல் DA ஷால் பி கிவன் அட் த ரேட் டிட்டர்மின்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இதுதான் சொல்றாங்க. இதை சொல்லி இருக்கிறதுனால் நாமினல் DA நாங்கள் கொடுப்பதைத்தான் வாங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் தான் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் வாதத்திலே வைத்தார்கள். நமது தரப்பிலே தெளிவாக அனைவரும் ஒரே மாதிரியாக பாவிக்கப்பட வேண்டும், அரசு நிர்வாகத்தில் நேரடியாக தொடர்புடைய நிறுவனங்கள் அனைத்திற்கும் அகவிலைப்படி வழங்கிவிட்டது, அரசு சார்பு நிறுவனங்கள் அண்டர்டேக்கிங் போர்ட்ஸ் அனைத்திற்கும் தமிழக அரசால் அகவிலைப்படி வழங்குகிறது, போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு மட்டும் வழங்காமல் இருப்பது டிஸ்கிரிமினேட்டரி பாலிசி, அரசியல் சாசனப்படி 12 படி வேறுபடுத்தி பார்க்க முடியாது என்று வாதத்தினை முன்வைத்து நமது மூத்த வழக்கறிஞரின் திறமையான வாதத்தினால் அந்த மேல்முறையீடு வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அத்துடன் நின்றார்களா? மீண்டும் நாம் நீதிமன்ற அவமதிப்பு விசாரணையை துரிதப்படுத்தினோம், தொடர்ந்து கண்காணித்தோம். அதிலிருந்து அவர்கள் மீள்வதற்காக அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்களால் உச்சநீதிமன்றத்திலே SLP C 27-785/2023 என்ற
உச்சநீதிமன்ற மேல்முறையீடு வழக்கினை தொடர்ந்தார்கள். அதனையும் நாம் அனைவரின் ஒத்துழைப்புடன் உச்சநீதிமன்றத்திலே 2 மூத்த வழக்கறிஞர்கள் 10 ஆண்டு காலம் அதற்கு மேலும் அனுபவம் வாய்ந்த உச்சநீதிமன்றத்திலே மூத்த வழக்கறிஞராக பணிபுரியும் திரு வி. கிரி அவர்களை போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற அலுவலர் நலச்சங்க பேரவையின் ஆதரவுடன் அவரை அமர்த்தியும், நமது கோவை பேரவை சார்பிலே இந்த வழக்கிலே பல ஆண்டுகள் நமது வழக்கினை பற்றி நன்கு பரிச்சயமான அனுபவம் மிகுந்த மூத்த வழக்கறிஞர் திரு அஜ்மல் கான் அவர்களையும் அமர்த்தப்பட்டு மேற்படி உச்சநீதிமன்றத்திலே விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் அரசாங்க சார்பிலே ஒருவரும் மனுதாரராக பொறுப்பாளராக வரவில்லை என்று நீதிமன்றத்திலே எடுத்துரைத்ததன் விளைவாக அரசு சார்பிலே வழக்காடுவதற்கு, வழக்கிலே விசாரணையிலே பங்கு பெற்றுக் கொள்வதற்கு அரசுக்கு தனியாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டு தமிழக அரசின் சார்பிலே மூத்த வழக்கறிஞர் திரு NT திவாரி என்ற வழக்கறிஞரும் இணைந்து வாதாடினார். அட்மினிஸ்ட்ரேட்டர் சார்பிலே திரு ட்ரூ மேத்தா என்ற மூத்த வழக்கறிஞர் வாதாடம் கொண்டார். அங்கேயும் 20A படி எங்களுக்கு அதிகாரம் உள்ளது. We are propagated to issue கவர்மெண்ட் ஆர்டர். நாமினல் DA தான் வழங்க முடியும். பென்ஷன் ட்ரஸ்ட் ஒரு தனியான நிறுவனம், அவர்கள் பணமில்லை என்ற வாதத்தை எல்லாம் முன்வைத்தார்கள். இது ஏற்கனவே 134 GO படி அனைவருக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் பென்ஷனருக்கு பொருந்தாது என்றும் வாதாடினார்கள். அதனை நமது மூத்த வழக்கறிஞர் திரு கிரி அவர்கள் அரசாங்கத்தின் ஆணை 301 தெளிவாக ஆரம்பத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரிவிஷன் ஆஃப் பென்ஷன், சேலரி, பென்ஷன் அண்ட் ஃபேமிலி பென்ஷன் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அனைவருக்கும் பொருந்தும் என்று சிறப்பாக வாதாடி, ஓய்வூதியர்களுக்கும் இது பொருந்தும், பணியில் உள்ளவர்களுக்கு இணையாக என்பதை நிலைநாட்டினார். நமது மூத்த வழக்கறிஞர் திரு அஜ்மல் கான் அவர்களும் அனைத்து அனுமதிகளும் பெறப்பட்ட நிலையிலேயே மீண்டும் மீண்டும் அதனை அமுல்படுத்துவதிலே காலதாமதம் செய்வதற்காக உச்சநீதிமன்றம் வரை வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே பணியில் உள்ளவர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் வித்தியாசம் பார்க்கக்கூடாது. டிஸ்கிரிமினேட்டரி பாலிசி ஆர்டிகிள் 12 பிரகாரம் எகெயின்ஸ்டாக உள்ளது என்று வாதாடி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்திலே 6/2/2024 டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. இதோடு நின்றார்களா? மீண்டும் நாம் அந்த அவமதிப்பு வழக்கினை முடுக்கிவிட்டோம். அந்த விசாரணைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தருணத்திலே அட்மினிஸ்ட்ரேட்டர் ரிவ்யூ பெட்டிஷன், மறு சீராய்வு மனு, ரிவ்யூ அப்ளிகேஷன் 36/2023 என்ற மறுசீராய்வு மனுவினை பதிவு செய்தார். அதோடு இல்லாமல் அரசு, நாங்கள் தான் அரசாணை பிறப்பித்திருக்கிறோம், பணம் நாங்கள் தான் வழங்க வேண்டியது வரும், அதனால் எங்களுக்கு தனியாக மேல்முறையீடு செய்ய அதிகாரம் உள்ளது, நாங்களும் மேல்முறையீடு செய்கிறோம் என்று 2வது ஒரு மேல்முறையீடு மதுரை உயர்நீதிமன்றத்திலே மேற்கொண்டு 2 வழக்குகளும் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே 3 விசாரணைகள் அரசு மேல்முறையீடு வழக்கும், 2 விசாரணைகள் ரிவ்யூ பெட்டிஷன் வழக்கு நடந்து முடிந்தும் நிலையில் 14/6/2024 அன்று 2 வழக்குகளையும் ஒன்றிணைந்து விசாரிப்பதற்கான நடவடிக்கைகள் நீதிமன்றத்திலே நமது மூத்த வழக்கறிஞரால் தெரிவிக்கப்பட்டும் அதனை தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் அவர்கள் ஏற்றுக்கொண்டும் 2 வழக்குகளும் இணைந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றன. இந்த தருணத்திலேதான் இடைப்பட்ட காலத்தில் மீண்டும் 2 வழக்குகளும் இணைவதற்கு 1 மாத காலத்திற்கு முன்பு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே ஏற்கனவே 2 மேலாண் இயக்குநர்கள் மற்றும் அட்மினிஸ்ட்ரேட்டர் நேரிலே ஆஜராகி பதிலுரைக்க வந்தார்கள். அவர்கள் நாங்கள் அனைத்து ஓய்வூதிய பலன்களும் 7வது ஊதிய குழுப்படியும் ஒப்பந்த படியும் வழங்கிவிட்டோம்
டெர்மினல் பெனிஃபிட்ஸ் ஆர் கம்ப்ளைண்ட்ஸ் என்று ஒரு அபடவிட் தாக்கல் செய்து பதிலளித்தார்கள். நமது மூத்த வழக்கறிஞர் திரு அஜ்மல் கான் அவர்கள், இது ஏற்புடையதல்ல, டெர்மினல் பெனிஃபிட் வழங்குவது வேறு, இந்த வழக்கு 142 அரசாணை சம்பந்தப்பட்டது, அதன்படி அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் வழக்கின் தீர்ப்பு, பணியில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படுவது போல் இன்னும் வழங்கவில்லை என்று எதிர்வாதம் செய்ததின் அடிப்படையிலே அந்த அன்றைய தினம் இருவரும் நேஜரான அந்த விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் இந்த அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையிலே இந்த 2 வழக்குகளையும் சேர்த்து விசாரிக்கின்ற தருணம் 2 நீதிபதிகளில் ஒரு நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றல் செய்யப்பட்டார். அதனால் நமது வழக்கு விசாரணை எங்கே தொய்வடைந்து விடுமோ என்று நாம் அஞ்சிக் கொண்டிருந்த நேரத்தில் அதனை நமது சட்ட ஆலோசகர் திரு சிங்காரம் சார் அவர்கள் அந்த சட்ட வாய்ப்புகளை கண்டறிந்து அதன் வாயிலாக நமது மூத்த வழக்கறிஞரிடம் நீதிமன்றத்திலே வேண்டி இரு நீதியரசர்கள் வெவ்வேறு நீதிமன்றத்திலே இருந்தாலும் காணொளி வாயிலாகவும் விசாரணை நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதன்படி திரு மூத்த வழக்கறிஞர் திரு அஜ்மல் கான் அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து அங்கே நமது சட்ட ஆலோசகர் சிங்காரம் சார் அவர்களும் திரு அஜ்மல் கான் சார் அவர்களும் நேரடியாக நீதிமன்றத்திலே ஆஜராகி அந்த அரசின் மேல்முறையீடு வழக்கு எண் 246/2024 வழக்கு விசாரிக்கப்பட்டது. மதுரையிலே நமது வழக்கறிஞரின் ஜூனியர் திரு இம்ரான் கான் அவர்கள், நண்பர் சட்டக்குழு உறுப்பினர் திரு மகேந்திரன் அவர்களும் இந்த வழக்கிலே உறுதுணையாக இருந்து 2 நிலைகளிலும் இருந்து தொடர்ந்து அந்த வழக்கு நடத்த தொடங்கப்பட்டது. மேற்படி வழக்கு 14/6 அன்று தொடக்க நாளிலேயே நமது வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே பென்ஷன் அரியர்ஸ் 23 மாதம் ஊதிய குழு பரிந்துரைப்படியும் 16 மாதங்கள் ஒப்பந்தப்படி வழங்குவதிலும் தலைமை வழக்கறிஞர் உறுதி அளித்தும் இதுநாள் வரை வழங்கப்படாமல் இருக்கிறது என்ற வாதத்தினை முன்வைத்தார். அதன் அடிப்படையிலே 14/6/2024 அன்று மேல்முறையீடு வழக்கு விசாரணை தொடங்கும் முன்பாக, சற்று நேரத்திற்கு முன்பாக உடனடியாக அனைவருக்கும் 23 மாத அரியர்ஸும் 16 மாத அரியர்ஸும் வங்கியிலே வரவு வைக்கப்பட்டது. பென்ஷன் அரியர்ஸ் 4 தவணைகளாக வழங்கப்பட்டது. அதில் முதல் தவணை அன்றே கிடைக்கப்பெற்றது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் ஒரு பலன், வழக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த பலன் கிட்டத்தட்ட 36 கோடி ரூபாய் நிர்வாகம் அதற்காக வழங்கியது. மேலும் இந்த வழக்கினை தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்றம் சென்னையிலும் நடத்தும் பொழுது தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் அவர்கள் 95,000 ஓய்வூதியர்களுக்கு 2,618 கோடி ரூபாய் நிதி தேவைப்படுகிறது, அதனால் தற்பொழுது இயலாது, 20A ரூல் படி நாமினல் டிஏ தான் வழங்க முடியும், அதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று மீண்டும் அதே பல்லவியை பாடி அந்த வழக்கினை விசாரணையில் தெரிவித்தார். நமது வழக்கறிஞர் அவர்களை 2,618 கோடி எவ்வாறு வரும், குறைந்த அளவு பெட்டிஷனர் இருக்கும் பொழுது அவர்களுக்கு வழங்குவதாக இருந்தால் 8 லட்சம் ரூபாய் போரும், 3 கோடி ரூபாய் தானே செலவாகும், எவ்வாறு இவ்வளவு குறைக்கிறீர்கள் என்று அவரிடம் எதிர்வாதம் செய்யும் பொழுது தலைமை வழக்கறிஞர் 95,000 பேர்களுக்கும் 2,618 கோடி செலவாகும் என்பது தலைமை கணக்காயர் அவர்களின் ரிப்போர்ட் படி நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. மேனேஜிங் டைரக்டர் முதல் கடைநிலை ஊழியர் வரை அனைவருக்கும் நாங்கள் வழங்குவோம் என்ற உத்தரவாதத்தையும் அளித்தார். இதை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நாம் நீதிமன்றத்திலே நமது மூத்த வழக்கறிஞர் சூட்சமமாக இந்த வாதத்தை வைத்தார். அதற்கான பலன் நமக்குத்தான் கிடைத்தது, அனைவருக்கும் வழங்குவது நீதிமன்றத்திலே பதிவாகியது. அதனால் இது
அலுவலர்களுக்கு மட்டுமான வழக்கு அல்ல, 95,000 ஓய்வூதியர்களுக்குமான வழக்கு என்ற நிலையிலே மேலும் வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ரிவ்யூ பெட்டிஷனையும் இந்த அரசு மேல்முறையீடையும் ஒரு சேர நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினார்கள். மாபெரும் தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? அந்த தீர்ப்பிலே 23வது பேராவிலே எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் இந்த வழக்கிலே விவாதம் செய்வதற்கான பொருட்கள் எதுவும் இல்லை. ரிவ்யூ பெட்டிஷனை பொறுத்தவரை டெக்னிக்கல் எரர் இருந்தால் மட்டுமே அது பரிசீலிக்கப்படும். உத்தரவை மாற்ற இயலாது. எனவே எந்த கோணத்தில் பார்த்தாலும் இது வேண்டுமென்றே விவாதம் செய்வதற்காகவே இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தலைமை வழக்கறிஞரின் வாதம் கூட அந்த லிமிட்டேஷன் ஆக்ட் பிரகாரம் உரிய வரம்புக்குள், ஏற்கனவே வழங்கியுள்ள தீர்ப்பின் வரம்புக்குள் வரவில்லை என்பதையும் தெரிவித்து அந்த மேல்முறையீடு, அரசு மேல்முறையீடு டிஸ்மிஸ் ஆகியது. அதுதான் முக்கியம். 13/9/2023 இந்த சூழ்நிலையிலே மீண்டும் அரசு உச்சநீதிமன்றத்திலே எஸ்எல்பி மேல்முறையீடு செய்தது. எஸ்எல்பி 28/238 மற்றும் 39 தனியாக. ஏற்கனவே அட்மினிஸ்ட்ரேட்டர் எஸ்எல்பி உச்சநீதிமன்றத்திலே டிஸ்மிஸ் ஆனாலும் மீண்டும் அரசு இன்னொரு எஸ்எல்பியை கொண்டு வந்து நமக்கு பொருள் செலவினத்தையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்துவதற்காகவே மேற்படி வழக்கு மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்திலே தொடரப்பட்டதையும் நாம் அதே 2 மூத்த வழக்கறிஞர்களை அமர்த்தி வாதாடி வெற்றி கண்டோம். யாரை எதிர்த்து? உச்சநீதிமன்றத்திலே அனுபவம் மிக்க, அனைவரும் அறிந்த அபிஷேக் சிங்வி. அவரது ஒரு நாள் ஊதியம் பல லட்சங்கள். அவரை அரசு சார்பிலே அமர்த்தி நமது வழக்கினை சந்தித்தது. அவருக்கு இணையாக நாம் 2 மூத்த வழக்கறிஞர் திரு கிரி மற்றும் அஜ்மல் கான் அவர்களை ஓய்வு பெற்ற அலுவலர் நல சங்க பேரவை சென்னையின் ஆதரவுடனும் கோவை பேரவை உறுப்பினர் சங்கங்களின் ஆதரவுடனும் கோவை அலுவலர் சங்கம் மேற்கொண்டது. அதிலும் வெற்றி கண்டது. 9/12/2024 அரசு மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்திலே டிஸ்மிஸ் ஆகியது. இந்த தருணத்திலே மீண்டும் நாம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை தொடர்ந்து கண்காணித்து விசாரணைக்கு கொண்டு வரும் பொழுது அரசு ரிவ்யூ பெட்டிஷன் மறுசீராய்வு மனு மீண்டும் உச்சநீதிமன்றத்திலேயே தொடர்ந்தது 3வது முறையாக. அதனையும் நாம் எதிர்கொண்டு உச்சநீதிமன்றத்திலே ரிவ்யூ பெட்டிஷனும் டிஸ்மிஸ் ஆகியது. இது போன்ற அனைத்து வழக்குகளும் அரசின் சார்பிலே மேல்முறையீடுகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டதை நாம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே கடந்த ஜனவரி மாதம் நடந்த 4 விசாரணைகளில் தொடர்ந்து வலியுறுத்து என்போது நீதியரசர் அவர்கள் அத்தனையும் குறிப்பிட்டு ஒவ்வொரு விசாரணைக்கும் ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்து கடந்த 31/1/2025 அன்று அரசினை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும், உங்களது அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்டு விட்டது, வெரி லாங் ஸ்குவாட் ஆன் above your head, you have no other go other than implementation என்று தெரிவித்து அதற்கான அப்டவிட்டை தாக்கல் செய்ய சொன்னதின் பேரில் அரசு ஒரு அப்டவிட் தாக்கல் செய்தது. தற்பொழுது எங்களால் 15 கோடி மாதம் ஒதுக்கீடு செய்து வருடத்திற்கு 180 கோடி அரசாங்கத்தில் இருந்து கடனாக பெற்றோம். பென்ஷன் ட்ரஸ்டினுடைய நிதிநிலையை கருத்தில் கொண்டு ஓய்வூதியர்களின் தற்போதைய பிரச்சனை ஓரளவுக்கு சீராவதற்காக ஒரு இன்டரிம் ரிலீஃப், அதாவது ஒரு இடைக்கால நிவாரணமாக எங்களால் வழங்க முடியும் என்று ஒரு அப்டவிட்டை தாக்கல் செய்தது. நீதியரசர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் அவர்களுக்கு 4 வார காலம் அவகாசம் அளித்து சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரிலே நிதி ஒதுக்குவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். தனி நீதி அரசரின் உத்தரவு உச்ச நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, இதை நீங்கள் பின்பற்றியே ஆக வேண்டும் என்ற
எச்சரிக்கையுடன் அது ஒத்திவைக்கப்பட்டது. இந்த தருணத்திலே அந்த அபடவிட் அவர்கள் சமர்ப்பித்ததின்படி பிப்ரவரி 2025 முதல் 119% வாங்கி கொண்டிருந்த அகவலைப்படி பெற்றுக்கொண்டிருந்த ஓய்வூதியர்களுக்கு 27% அந்த இடைக்கால நிவாரணம் உயர்த்தி 146% வழங்கப்பட்டது. அதேபோல் 5% பெற்றுக்கொண்டிருந்தவர்களுக்கு 9% உயர்த்தப்பட்டு இடைக்கால நிவாரணமாக 13%, 14% அகவலைப்படி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களிலே கிடைக்கப்பெற்றது. இந்த தொகை மீண்டும் நமது 3/3/2025 வழங்கப்பட்டதை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே தெரிவித்து எஞ்சியுள்ள பலன்களை, அதாவது நமக்கு கிடைக்கப்பெற வேண்டியது 119% வாங்கியவர்கள் 246% வழங்கப்பட வேண்டிய நிலையிலே 146 தான் வழங்கப்பட்டிருக்கிறது. 100% நிலுவையில் உள்ளது. அதேபோல் 53% பெற வேண்டிய ஓய்வூதியருக்கு 13% மட்டுமே 14% மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. எஞ்சியுள்ள அந்த 39% வழங்கப்பட வேண்டும். எனவே ஒரு 20% தான் இடைக்கால நிவாரணமாக தற்பொழுது வழங்கப்பட்டு இருக்கிறது. எஞ்சியுள்ள தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நாம் திரு அஜ்மல் கான் அவர்கள் அரசால் தலைமை வழக்கறிஞராக நமது வழக்கில் இருந்து எடுக்கப்பட்டு விட்டதால் அவருக்கு பதிலாக திரு லஜபதி ராய் என்ற மூத்த வழக்கறிஞர் கடந்த 3/3/29 நம்மால் அமர்த்தப்பட்டு வாதாடினார். அதனை விசாரித்த நீதியரசர் அவர்கள் இன்னும் 4 வார காலத்திற்குள் 11/47 டேட்டட் 2/3/23 படி ஏற்கனவே 31ஆம் தேதி கோஆர்டினேட் பெஞ்ச் பிறப்பித்த உத்தரவையும் அமல்படுத்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் அவர்களுக்கு பொறுப்பு நிர்ணயித்து, அதேபோல் நிர்வாக தரப்பிலே ஆஜரான வழக்கறிஞர் திரு ஹெரால்டு சிங் அவர்களுக்கும் இதை அமல்படுத்திவிட்டு 4 வார காலங்களிலே அமல்படுத்திவிட்டு அதற்கான அபடவிட் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், நமது தரப்பிலே இதுவரை பெற்ற தொகை எவ்வளவு வர வேண்டும் என்ற விவரங்களுடன் திரு லஜபதி ராய் மூத்த வழக்கறிஞர் அவர்களும் ஒரு அபடவிட் கொடுங்கள் என்று நீதியரசர் உத்தரவிட்டுள்ளார்கள். அதன்படி இன்னும் 4 வார காலம், 3/3 4 வார காலம், 4/3 வரைக்கும் 1 மாத காலத்தில் அடுத்த பென்ஷனிலேயே மீதியுள்ள தொகை வழங்கும் வகையிலே அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் விவரத்தை தான் 21/4/2025 நீதிமன்றத்திலே தாக்கல் செய்து சொல்லியிருக்கிறார்கள். இருப்பினும் நமது நிர்வாகம் மீண்டும் பணமில்லை, நிலுவையில் உள்ள தொகையை வழங்குவதற்கு காலதாமதமாகும் என்றெல்லாம் வரலாம். நாம் அதையும் எதிர்நோக்கிதான் இருக்க வேண்டும். நீதியரசர் அவர்கள் இது உத்தரவிடப்படும் என்ற ஃபைனல் ஆர்டர் என்ற முறையிலே அன்றைய விவாதம் முடிவடைந்திருக்கிறது. உத்தரவும் அதுபோலவே பிறப்பித்திருக்கிறார்கள். அதனால் அரசு இதை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது? நமது பலன் ஏப்ரல் மாதத்திலேயே கிடைத்து விடுமா, இல்லை மீண்டும் தவணை முறையிலே ஏதாவது வழங்கப் போகிறார்களா என்பதை நாம் 21/4/2025 எதிர்பார்க்கலாம். அவர்கள் முழுவதும் வழங்கிவிட்டால் 5/4/2025 பென்ஷனில் உயர்வு ஏற்படுகிறதா என்பது நமக்கு நேரடியாக தெரிந்துவிடும். எனவே இந்த வழக்கினை 12 நிலைகளிலே வெற்றி கொண்டும் நிர்வாகம் டிஏவே வழங்க முடியாது என்ற முரண்பாட்டான ஒரு நிலையிலே இருந்ததை அவர்களை மாற்றி ஒரு இடைக்கால நிவாரணம் முதலில் வழங்க வேண்டும் என்ற நிலைக்கு டிஏ கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஓய்வூதியர்களுக்கு கோவை அலுவலர் சங்கம், கோவை பேரவையின் அங்கம், ஓய்வு பெற்ற அலுவலர் நலச்சங்கங்களின் பேரவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இன்றைய நிலை. பல பேர் பலவிதமாக கோவை பேரவையின் செயல்பாட்டினை விமர்சிக்கலாம். ஆனால் உண்மை நிலை இந்த
கோவை பேரவையின் நீதிமன்ற நடவடிக்கையால் மட்டுமே இல்லை என்ற அகவலைப்படி இருக்கு என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது. அதிலும் ஒரு தொகையை ஓய்வூதியர் வாழ்நாளிலே உயிருடன் இருக்கும் பொழுதே பெற வேண்டும் என்ற எண்ணத்தை பூர்த்தி செய்து ஒரு மனநிறைவை இந்த தருணத்திலே அனைவருக்கும் தந்திருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. அது மட்டுமல்லாமல் விமர்சிப்பவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த இடைக்கால நிவாரணம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவர்களும் மனதில் கொள்ள வேண்டும். இது இத்துடன் நிற்பதில்லை. கண்டெம்ட் பெட்டிஷன் நமக்கு நாம் தொடர்ந்துள்ள அவமதிப்பு வழக்கு நமது முழு பலன் கிடைக்கும் வரை தொடர்ந்து நடைபெறும். அதனை தொடர்ந்து கோவை பேரவையின் அங்கமான அலுவலர் நலச்சங்கம் கோவை நடத்தும், அனைவருக்கும் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையை இந்த தருணத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஒரு சிறு கதை உண்டு. காட்டிலே திக்கு தெரியாமல் இருப்பவருக்கு எந்த நேரத்திலே உயிர் போய்விடுமோ வழி தெரியவில்லையே என்று தத்தளிக்கும் நபருக்கு காட்டிலே பல மிருகங்கள் இருந்தாலும், பெரிய பெரிய மிருகங்கள் இருந்தாலும், வழிப்பாதையை காட்டுவதற்கு ஒரு சிறிய பறவை உதவியாக அமையும். அதன் திசையிலே அவன் ஒரு பாதையை கண்டறிய முடியும். அந்த பாதையை கண்டறிந்தவுடன் அவனுக்கு ஏற்படும் மகிழ்ச்சி, மன நிறைவு, அந்த நிம்மதி தற்பொழுது நமது போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு தனது வாழ்நாளிலே இந்த சிறிய உயர்வாயினும் 20% இருப்பினும் கிடைக்க பெற்றுவிட்டோம். மீண்டும் முழு பலனையும் நாம் விரைவில் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை கோவை பேரவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.